நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது அதிமுக தான் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து அவர் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்று கூறினார். ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட KP முனுசாமி, ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலங்களில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். படித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு தொழிற்சாலைகளையும் அவர் பட்டியலிட்டார். இங்கே டெல்டா குருபுரப்பள்ளியில் டெல்டா கம்பெனி கொடுத்தார்கள், நான் கொடுத்தது. அதே போல வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ், அந்த இடத்தில் மட்டும் 50,000 பெண்கள் வேலை செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் ஃபேக்டரி வண்டி எல்லாம் வருமா? வராது. ஆனா இப்ப எல்லா கிராமத்துக்கும் ஃபேக்டரி வண்டி வருது. இங்க +2 முடிச்சா போதும், அந்த பெண் பிள்ளைகளுக்கு உடனே வேலை, 20,000 ரூபாய் சம்பளம். இப்படி கிராம பகுதியில் படித்துவிட்டு வேலை வாய்ப்பை தேடி இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.